உங்களை நாங்கள் ஸ்பான்சர் பண்ணி எடுத்ததே இந்த உதவி செய்வீங்க. ஓஹோ பிள்ளை நீ அப்படி சொல்றியே, நான் அங்கே இருந்தாலும் ஓ மாமி நான் குழந்தை வைத்து வளர்க்குறது பள்ளிக்கூடம் போகிறது இப்படி நிறைய வேலைகள் இருக்குது. அப்போ தான் அவர்கிட்ட சொல்லி நான் இரவில் படுக்கையில் போய் இதான் கதைப்பேன். மாமியை கூப்பிடுங்கோ மாமியை அவர் நினைச்சார் அம்மாவை கவனமாக கூப்பிட்றனாக்க மாட்டேன் அவர் நினைச்சார். நான் கூப்பிட்ட முழு நோக்கம் இதை பார்க்கத்தான் மாமி. அதே ஓஹோ உதய சங்கதி. நான் அங்கே இருந்தால் நான் ஒரு டீச்சர், என்ன உனக்கு தெரிந்தானே நான் ஒரு டீச்சர், எனக்கு எவ்வளோ பென்ஷன் நான் என்னமா இருந்தேன். நான் என்ற பிள்ளை பாவம், அவன் தனிப்பிள்ளை, அப்போ அவனுக்கு உதவியாக இருப்போம் என்று யோசித்தால் நீங்கள் என்ன பிள்ளை பார்க்குறதுக்கு கூப்பிட்றேன்ட்டு உண்ட நோக்கம் பார்த்தியே, அந்த மருமகள புத்தியை காட்டி போட்டியே. இரண்டா மாமி நீங்கள் டீச்சர் என்றபடியாக தான் நான் விளக்கல் எடுத்தேன். என் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு உதவியாக இருப்பீங்கன்ட்டு. ஓ எல்லாத்துக்கும் தான் வீட்டு வேலை செய்ய படிப்பு முன்னேற்றத்துக்கு நீங்கள் வந்தால் உதவியாக இருக்குமெண்டு தான். அப்படி வழிக்கு வா. அப்போ உனக்கு நான் கடையில் போய் சாமான் வேண்டி ஆகிறது எல்லாம் உனக்கு நன்மை தானே. அதுதானே அதுதானே. ஓ சரி, அப்போ இப்படி ஒரு மருமகளை நான் அடைஞ்சது எனக்கு பெரிய சந்தோஷம். சரி ஓகே, என்ன அப்போ நீ வடிவா கும்பிடு. நான் இதன் பாப்பம் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாத்தையும் துப்புரவாக்கி இப்போ பொங்கலுக்கு அடுப்பில் வைக்கிறேன் பானே. நீ ரெண்டு அப்புறம் கோயிலுக்கு போட்டு வருவோமோ எங்கள் ஈலிங்கம்மன் கோயிலுக்கு தானே. ஓகே சரி. முதலில் தீபம் கலையத்தர்களுக்கு கலையத்து அங்கத்தவர் எல்லோருக்கும் அங்கு பணிபுரியும் எல்லோருக்கும் எனது வணக்கங்கள். மற்ற இந்த தீபன் டிவி நான் தவறாமல் பார்க்குறேன். நான் எனது பெயர் ராசமணி சிவலோகநாதன். நான் இந்த சென்டருக்கு இது கிட்டத்தட்ட திறந்து ஒரு 3-4 மாதத்தால் வர துவங்கி 16 வருஷங்கள் இங்கே அங்கத்தவராக இருக்கிறேன். நான் ஒரு பழைய அங்கத்தவர். இங்கே ஒவ்வொரு வருஷமும் இந்த சென்டரில் நாடகங்கள் நடத்துகிறோம் நாங்கள். அப்போ அதில் நான் 6-7 கிட்டத்தட்ட 6-7 நாடகங்களில் நான் கதாநாயகியாக நடத்தியிருக்கிறேன். பிறகு என்ன சரி சாரி, உங்களுக்கு கதாநாயகியாக வரணுமென்று ஆசை இருக்குதா? நல்ல ஆசை. நான் படிக்கிற காலத்திலேயே நாடகங்கள் நடிக்கிறேன். பள்ளிக்கூடத்தில் நாடகங்கள் நடித்து எத்தனையோ ப்ரைஸ் எத்தனையோ கப்புகள் எல்லாம் வேண்டியிருக்கேன், சர்டிஃபிகேட்லாம் வேண்டியிருக்கிறேன். அதாவது வீரசிங்க மண்டபத்தில் எல்லாம் ஸ்கூல் அந்த காலத்தில் காம்படிஷன் நடந்ததில் அதில் எனக்கு அப்போ இருந்த மேயர் நாகராஜான்னு சொல்லி அவருடைய கையால் எனக்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. நான் உங்களை பார்த்து உங்களோட கணவர் எந்த ஹீரோயின் மாதிரி இருக்கிறான்னு சொல்லியிருக்கிறார்? அது எனக்கு தெரியாது. கௌதமி மாதிரி இருக்கிறான்னு சொல்லி. அத்தானின் முத்தங்கள் அத்தனையும் முத்துக்கள் அழகான கன்னத்தில் அடையாள சின்னங்கள் அழகான கன்னத்தில் அடையாள சின்னங்கள். நான் சிலோனி இருந்து வந்தேன்னா நான் படித்தேன், நர்சிங் படித்தேன். நான் நர்ஸை வந்தேன். ஆனால் இங்கே ஒர்க் பண்ணையில் இந்த படித்த நோக்கம் வேண்டாம், மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏழை பணக்காரர் ரெண்டு அந்த வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையும் நடத்தணுமெண்டு. ஆனால் அதன்படி நடந்திருக்கிறேன், இப்போவும் நடக்கிறேன். ஆனால் ஒர்க் பண்ணையில் நான் தாம் தாம் தா குத்தண்ண குத்த கிட்டத்தாம் தக்கத்த கிட்ட தக்கத்த கிட்ட தக்கத்த கிட்ட தக்கிட்டத்தாம் ஜும் தரி கிட்ட தக்க தரி கிட்ட அதிங்கிண்ணத்தோம் தா குத்தண்ண குத்ததிங்கிண்ணத்தோம் தன குக்கிண்ண கூததிங்கிண்ணத்தோம் குறி குறிப்பேன
பிச்சை எடுத்திடும் கூறி மெச்சிட சொல்வோம். பச்சை குத்திடுவோம் அம்மே இச்சை சொல்லிடுவோம். நாங்கள் பிச்சை எடுத்திடும் கூறி மெச்சிட சொல்வோம். மன்னவர்கள் மெச்சி என்னை சொன்னது மிகவே பின்னமின்றி தந்திட்டார்கள் அன்னையமாக. மன்னவர்கள் மெச்சி என்னை சொன்னது மிகவே பின்னமின்றி தந்திட்டார்கள் அன்னையமாக. சொன்ன குறி தவறாது அன்னை மகளே சின்ன இலையும் சென்னை நெல்லும் அள்ளி தருவிரே. சொன்ன குறி தவறாது அன்னை மகளே சின்ன இலையும் சென்னை நெல்லும் அள்ளி தருவிரே. அரசரையும் அடிமையாக்க அரிய மருந்துண்டோ அருந்து பார்த்து அறிவை என்னை தெரிந்து கொள்வீரே. அரசரையும் அடிமையாக்க அரிய மருந்துண்டோ அருந்து பார்த்து அறிவை என்னை தெரிந்து கொள்வீரே. புருஷர்களை மயக்கிட ஒரு புதிய மருந்துண்டோ பூவையரே தந்திடுவேன் வந்திடுவீரே. புருஷர்களை மயக்கிட ஒரு புதிய மருந்துண்டோ பூவையரே தந்திடுவேன் வந்திடுவீரே. கோடைமுறம் கட்டுகின்ற குரகுல ஜாதி குறி கூறி வயப்பிழைக்கும் மல ஜாதி நான். கோடைமுறம் கட்டுகின்ற குரகுல ஜாதி குறி கூறி வயப்பிழைக்கும் மலை ஜாதி நான். கானகத்தில் வாழ்ந்திடுவோம் களிபெற நாங்கள் காய்கனிகள் தின்று பிழைக்கும் கனமுடன் நாங்கள். கானகத்தில் வாழ்ந்திடுவோம் களிபெற நாங்கள் காய்கனிகள் தின்று பிழைக்கும் கனமுடன் நாங்கள். ராம் தித்தாம் தாம் தகஜம் தாம் தகததிகிட தோம் தாம் தித்தாம் தாம் தகஜம் தாம் தகததிகிட தோம் தாம் தித்தாம் தாம் தகஜம் தகத ததிகிட தோம் தகஜம் தகத ததிகிட தோம் தகஜம் தகத ததிகிட தோம். எந்தனுட வளநாடு கேட்பீரோ அம்மே அந்தமுடன் உரைத்திடுவேன் அறிந்து கொள்வீரம்மே. எந்தனுட வளநாடு கேட்பீரோ அம்மே அந்தமுடன் உரைத்திடுவேன் அறிந்து கொள்வீரம்மே. கொச்சிமலை குடகுமலை எங்களது நாடு எங்களது நாடு. பச்சைமலை பவளமலை எங்களது நாடு அது எங்களது நாடு. கோலகலமாக பரமசிவன் பாடும் கைலை மலை எங்களுட சொந்த மலை அம்மே. அஷ்டதிக்கும் புகழுகின்ற இஷ்ட தெய்வமான வெங்கடேசன் வாழுகின்ற வடக்கு மதை அம்மே வடக்கு மதை அம்மே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே நண்பனே நண்பனே. வணக்கம் தீபம் நேயர்களே. லண்டன் தமிழ் நிலைய மூத்தோர் நிலையம் நவம்பர் 26 1996 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிலையம் திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணியிலிருந்து மாலை 2:30 மணி வரை நடைபெறும். என்ன ரஜித்ரி என்ஜாய் பண்ணீங்களா இந்த ப்ரோக்ராம்? ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். என்னால் மறக்கவே முடியாது இந்த நாளை. ரொம்ப ரொம்ப அழகான இடம் அது.
சரி, நீங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டியோட எல்லாம் இருந்த ஃபீலிங் நிறைய வந்திருக்கும். ரொம்ப நிறைய அம்மா அப்பா நிறைய தாத்தா பாட்டி எல்லாரோடையும் நல்லா என்ஜாய் பண்ண நல்ல கலர்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். வீட்டில் எல்லாம் ஒரு அம்மா அம்மா அப்பா தான், தாத்தா பாட்டி கொஞ்சம் பேர் தான். நீங்க ரொம்ப பேரோட என்ஜாய் பண்ண ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கு. சந்தோஷம்ன்றது உண்மையிலே எங்களுக்குள்ளேயும் எங்களை சூழ இருக்கிற இடத்துலையும் இருக்குது. அதை நாங்க சரியா இலக்குகளை கண்டுபிடிச்சு தேடி கண்டுபிடிக்கிறதுல தான் எங்களோட மன நிறைவையும் சந்தோஷத்தையும் பெறலாம். நீங்க இங்க தனி இருக்கிற ஃபீலிங்ல தனித்திருந்திருந்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறான ஒரு இடத்துக்கு சென்று அந்த மகிழ்ச்சியை பெற்றிருக்க முடியாது, அந்த ஆசீர்வாதங்களை கூட பெற்றிருக்க முடியாது. அப்ப ஸ்ரீலங்காவில இருந்து நிறைய பேர் இப்படி வந்து தனி இருக்கிறாங்க, குறிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க இந்த நேரத்துல என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்கள் அனைவருக்கும் ஒரு இன்பதிர்ச்சி. இப்படியான ஒரு இடமும் லண்டன்ல இருக்குது. இந்த இடத்தை நீங்க மிஸ் பண்ண பல இடங்கள் இருக்கின்றது. இந்த மாதிரி இடத்தை நீங்க மிஸ் பண்ண வேணாம். உங்களுக்கு ரிலேஷன்ஸோ சொந்தமோ பந்தமோ இல்லைன்னு கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதிரி இடம் இருக்கிறதால நீங்கள் அங்கே போய் ஷியூராக ரொம்ப ரொம்ப உங்கள் மன திருப்திக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இந்த மாதிரி நல்ல நாட்களில் போய் இருந்துட்டு வரலாம். சரி, அப்போ இந்த முறை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணீங்க? மேக்ஸிமம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணினேன், எக்ஸைட்டட். சரி, ரஜித்ரா போல இங்கே நிறைய பேர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸாக தனி எல்லாரும் உழைச்சி கழைச்சி நிறைய பேர் இருக்கிறீங்க. யாருமே எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், எங்களோட உறவுகள் இங்கே பக்கத்தில் இல்லைன்னு சொல்லி. எங்களுக்கு நிறைய உறவுகள் இருக்கின்றார்கள் இங்கு. இவ்வாறான இடங்கள் நீங்கள் இன்றைக்கு நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்படியான இடங்களை தேடி கண்டுபிடித்து நீங்களும் மகிழ்வதுடன் அவர்களும் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்களது ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நல்லது ரஜித்ரா, இத்துடன் இந்த நிகழ்ச்சியை இனிதே நான் நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். நேரமும் போதாமல் இருக்கின்றது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.